பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். நம்ம அவர் மேலே நம்பிக்கை வச்சு பயந்தா போதும், உன் கால் எங்கே போய் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் காத்துக்குவாராம். அந்த வசனத்தை கூர்ந்து கவனித்து பாருங்கள். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து, என் புள்ள, என் மகன், என் மகள் அப்படி சொல்லிட்டு அவர் நம்பிக்கை வச்சுருவாருங்க. ஏன்னா நீ டெய்லி ஜெபம் பண்ணுற, டெய்லி வசனத்தை கேட்குற, வீடியோ பார்க்குற, என்னுடைய மகள்ப்பா, உன் பேரில் அவர் நம்பிக்கை வச்சுருவார். நீ அவர் பேரில் நம்பிக்கை வைக்கிறியோ இல்லையோ, அவர் சொல்கிற வார்த்தைகளை கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாராம். எங்கே போய் சிக்கான வழியில் மாட்டிக்கொள்வது காத்துருவார். உன் கால் போகாத இடத்தெல்லாம் போச்சுன்னா அவனை மடக்கிட்டு வரோம், காத்துக்குவார். அந்த இடத்துல போகக்கூடாது மகனே மகன் சொல்லிப்பாரான். பார்த்தியா எப்படியாப்பட்ட தேவன் பற்றி நம்மளோடு இருக்கிறார். ஏன்னா நமக்கு அவருக்கு பயந்தால் போதுங்க. நம்ம அவர் மேலே நம்பிக்கை வைக்கல, ஆனால் உங்கள் மேலே அவர் நம்பிக்கை வைக்கிறார். பாருங்கள் எப்படியாப்பட்ட கடவுளை பற்றியா. நம்ம கடவுளை நம்புற மேலே நம்ம மறந்தாலும் அவர் மறக்காதவருங்க. நம்ம மறந்துடுவோம், ஜெபம் பண்ண மறந்துடுவோம், பைபிள் படிக்க வாசிக்க மறந்துடுவோம், ஆனால் அவர் என்ன பண்ணுறார், ஒரு நாளும் மறக்க மாட்டார். அதான் சொல்கிறார், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து. எப்பவுமே உன்னை நம்பி தான் இருப்பார் அவர். என் மகன் என் மகள் நம்பி தான் இருப்பார். நம்ம தான் மறந்துடுவோம். அவர் தான் சொல்லுவோம், நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாராம். ஏன்னா நம்ம ஒரு நாளும் ஜெபம் பண்ண தவிர்த்தால் கூட அவர் நம்ம தப்பான பாதையில் போன விட மாட்டாருங்க. உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாராம். இன்னும் பயத்தோடு இருங்க, நடுக்கத்தோடு இருங்க, ஜெபத்தை விடாதீங்க, வேத வாசிப்பை விடாதீங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தோடு வாழுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நான் போகிற வீடியோ எல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பூர்வஜமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.